வணக்கம் நண்பர்களே. தினம் ஒரு ரயில் இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பயணிகள் ரயிலை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணாலும் அந்த பயணிகள் ரயிலில் பயணிக்கக்கூடிய அனுபவம் இருக்குது பாருங்கள், அது என்றைக்குமே யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று எத்தனையோ மக்களை சந்தித்து செல்லக்கூடிய ஒரு ரயில் அப்படின்னா அது பயணிகள் ரயிலாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா பெட்டிகளுமே முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஒரு நாளில் தென் மாவட்ட மக்கள் திருவனந்தபுரம் அல்லது வர்கலா இந்த பகுதியை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு ஏற்ற ட்ரெயின்னா இந்த ட்ரெயின் தான். ஏன்னா இந்த ட்ரெயின் புறப்படக்கூடிய நேரம் காலையில் 6:25 மணிக்கு. தொடர்ச்சியாக நம்ம நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் காலையில் 6:25 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கொல்லம் வரைக்கும் செல்கிறது. நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நாகர்கோவில் டவுன், இரணியல், குளித்துறை மேற்கு அப்படிங்கிற நிலையங்கள்லாம் நின்று கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகுது. திருவனந்தபுரத்துலையும் கிட்டத்தட்ட எல்லா நிலையங்கள்லையும் நின்று அதுக்கப்புறம் வர்கலா போகுது. வர்கலாவுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் கொல்லத்துக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 10:20 மணிக்கு. ஆக நிச்சயமாக திருவனந்தபுரத்தில் எல்லா சுற்றுலா தலங்களும் திறப்பதற்கும் இந்த ட்ரெயின் போய் சேருவதற்கும் சரியான நேரம் அப்படின்னா இந்த ட்ரெயின் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய முதல் பயணிகள் ரயில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாகர்கோவிலில் இருந்து புறப்படக்கூடிய முதல் பயணிகள் ரயில் இந்த ரயில் தான். தொடர்ச்சியாக நாகர்கோவிலிருந்து எந்தெந்த ரயில்கள் எந்த நேரத்துக்கு புறப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலை ஒவ்வொரு நாளுமே ஒரு ரயிலை பற்றி தகவலோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ ரயில்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.